ஜி பிரகாஷ் மியூசிக்கில் ஈடி டைரக்ஷன் பண்ண ரவியரசு டைரக்ஷனில் விஷால் நடிக்கிற மகுடம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸு தயாரிக்கிறாங்க. விஷால், துஷார், அஞ்சலி, யோகி பாபு நடிக்கிறாங்க. அந்த படத்தில் 3 லுக்கில் விஷால் இருக்கார். இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. மோகன்லாலுடைய ஹிருதயபூர்வம் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த படத்தை அரசில் ரிலீஸ் ஆகும். மதராசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறது எஸ் பிக்சர்ஸ். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி அரசில் ரிலீஸ் ஆகும். மண்டாடியிலிருந்து சூரியின் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது சூரியோடைய வெறித்தனமான நடிப்பு அதுதான் காட்டுது. இந்த போஸ்டர் பார்க்கும்போது சூரியோடைய ஆக்டிங்கில் தரமான சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு இந்த போஸ்டரில் பார்க்கும்போதே தெரியுது. எல்ஐகேலேருந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 17ஆம் தேதி அரசில் ரிலீஸ் ஆகும். அந்த படம் பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சசிகுமாருடைய எவிடன்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கிளான ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சாங்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. காயல் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த படத்தை அரசில் ரிலீஸ் ஆகும். காட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை அரசில் ரிலீஸ் ஆகும். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ப்ரோ கோடு முதல் படத்தை தயாரிக்கிறாங்க. கார்த்திக், யோகி டைரக்ஷன் பண்ணுறாங்க. ரவி மோகன், எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாங்க. அந்த படத்தில் 2வது தயாரிக்கிற படமான ஆன் ஆர்டினரி மேன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது ரவி மோகன். யோகி பாபு நடிக்கிறாரு. ரவி மோகன் ஆன்போர்டாக இருக்கார். எல்சியூவில் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காராம். ஸ்கிரிப்ட் பென்ஸ் படத்தில் ரவி மோகன் ஆன்போர்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈக்குவல் முக்கிய ரோலில் நடிக்கிறாரு. கைதி 2, விக்ரம் 3, விக்ரம் ஃபைனல் பார்ட் எல்சியூ, அதாவது பிக்கெஸ்ட் ஸ்டார் காஸ்ட் ரோலக்ஸுடன் மெயின் வில்லனு லோகேஷ் கனகராஜ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஸ்டார்ஸை ஜாயினிங் பண்ணுறாங்களாம் கைதி 2ல். தளபதி எல்சியூவில் நடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சசிகுமார் நெக்ஸ்ட் படமான மயிலாடு படம் டைரக்ஷன் பண்ணுறது ராஜமுருகன். மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணுற திரௌபதி 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. கூலி 12 நாட்களுக்கான வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 134.75 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 64.35 கோடி, கர்நாடகாவில் 42.40 கோடி, கேரளாவில் 24.60 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44.5 கோடி, ஓவர்சீஸில் 175.40 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் கூலி படம் 12 நாட்களில் 485.55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 244.40 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. ஃபைனலாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ணுது இந்த கூலி படம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 படத்தில் எஸ்.ஜே. சூர்யா ஆன்போர்டாக இருக்காராம். கில்லர் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு எஸ்.ஜே. சூர்யா ஜாயின் பண்ணார். ஃபைனல் ஸ்கெடியூல் கோவாவில் நடக்கும். செட் ஒர்க்ஸு நடக்கும் செப்டம்பர் மந்தில். இந்த படத்தை சம்மர் 2026ல் ரிலீஸ் பார்க்குறாங்களாம்.